இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி. இவர் தனது வாழ்க்கையில் கிரிக்கெட்டை தாண்டி பல பரிமாணங்களில் தன்னை மெருகேற்றி வருகிறார். தோனி விளம்பர தூதர், நடிகர், பிசினஸ்மேன், பைக் ரைடர், இந்திய ராணுவத்தில் கௌரவ லெப்டினன்ட் கர்னல், திரைப்பட தயாரிப்பாளர் என்று பல அவதாரங்களை எடுத்து வருகிறார். இதைவிட முக்கியமாக கூற வேண்டுமென்றால் தோனி தற்போது விவசாயம் செய்யும் விவசாயியாகவும் உள்ளார். தன் சொந்த ஊரான ராஞ்சியில் உள்ள தனக்கு சொந்தமான சுமார் 40 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வருகிறார். தோனி திடீரென விவசாயியாக மாறியதன் காரணத்தை சமீபத்திய பேட்டியில் கூறியுள்ளார். நான் ஒரு சிறிய நகரத்தை சேர்ந்தவன். சிறு வயதிலிருந்தே விவசாயத்துக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. விவசாயம் எனக்கு புதிது கிடையாது. விவசாயத்தை பொறுத்தவரை நாங்கள் கோவிட் பரவலுக்கு முன்பாகவே தொடங்கிவிட்டோம். ஆனால் அப்போதெல்லாம் 4 முதல் 5 ஏக்கர் நிலத்தில் தான் விவசாயம் செய்து வந்தோம். கோவிட் தொற்றின் போது என் கையில் அதிக நேரம் இருந்தது. அதை பயனுள்ளதாக எப்படி செலவழிப்பது என்று யோசித்த போதுதான் நான் முழு நேர விவசாயியாக மாறினேன். ஒரு பயிரை வளர்க்கும் செயல்முறை மிகவும் கவர்ச்சிகரமானதாக இருப்பதை நான் உணர்ந்துள்ளேன். இரவில் நீங்கள் பார்க்கும் சிறிய வெண்டைக்காய் காலையில் இருந்து பார்த்தால் முழு அளவில் வளர்ந்திருக்கும். இது போன்ற உற்பத்தி நிகழ்வுகள் தான் விவசாயத்தில் என்னை மேலும் உற்சாகப்படுத்தியது என்று உற்சாகமாக பேசியுள்ளார். தோனி தனது தோட்டம், தான் விவசாயம் செய்வது தொடர்பான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை அவ்வப்போது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருவார். அப்படி நீண்ட நாட்களுக்கு முன்பு தன் ஸ்ட்ராபெரி பயிர்களின் வீடியோவை பகிர்ந்து அதனுடன் நான் தொடர்ந்து பண்ணைக்கு சென்றால் சந்தைக்கு ஸ்ட்ராபெரி இருக்காது என்று நகைச்சுவையாக கூறியிருந்தார். இந்த பதிவு அப்போது சமூக வலைதளங்களில் நல்ல வைரலானது.